எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்குத்தத்தம், தீர்க்க தரிசனமான வார்த்தை என்ன என்று பார்ப்போமா? அது சங்கீதம் 105 சங்கீதம் 4வது வசனம். என் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று கர்த்தர் கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், என்ன நெருக்கங்களாக இருந்தாலும், என்ன போராட்டங்களாக இருந்தாலும், என்னுடைய சமூகத்தை தேடுகிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, என்ன போராட்டங்கள் வந்தாலும் நமக்கு ஒரு காரணம் உண்டு. என்னென்னா, நமக்கு யார் நன்மை செய்கிறானோ அவங்களே தேடி 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 போகிற ஒரு பழக்கம். இவங்க எனக்கு நன்மை செய்வாங்க, இவங்க எனக்கு காரியத்தில் விடுதலையாக்குவாங்க, இவங்க எனக்கு எல்லா காரியத்தையும் சரி பண்ணுவாங்கன்னு சொல்லி சுற்றி இருக்கிற ஜனங்களை தேடி தேடி பாருங்கள். ஆனால் அந்த ஜனங்களுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டை மீறி உங்களை ஒரு நாள் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, உங்களை ஆசீர்வதிக்க முடியாது, உங்களை கனப்படுத்த முடியாது. ஆனால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னுடைய சமூகத்தை நித்தமும் தேட பழகு. எந்த சூழ்நிலையில் சமூகத்தை நீங்கள் தேடுங்கள், என்னுடைய சமூகத்திலிருந்து நில்லுங்கள் என்று கர்த்தர் விரும்புகிற அதிகமான காரியம் உங்களோடு கூட பேசுவதற்கு, உங்களோடு கூட பழகுவதற்கு தான் தேவன் விரும்புகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கலாம். ஆண்டவர், என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் உம்முடைய சமூகத்தை தேடுவேன். தானியேல் தன்னுடைய பெரிய பொறுப்பில் இருந்த போதிலும் தன் முன்பு செய்து வந்தபடியே 3 வேளையும் பலகணிக்கு நேராய் தன்னுடைய கரங்களை உயர்த்தி, எருசலேம் தேவாலயத்துக்கு நேராய் கரத்தை உயர்த்தி அவன் ஜெபம் செய்கிறவனாய் காணப்பட்டானா. அதே போல நாமும் நம்முடைய சமூகத்தில், தேவ சமூகத்தில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் காத்திருக்கும் பொழுது, அவருடைய சமூகத்தை தேடும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். நாம் அவரை தேடும் பொழுது நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 105:3 சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. உன் இருதயம் மகிழும். தேவ சமூகத்தை தேடும்பொழுது உன் இருதயம் மகிழும். அவருடைய சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய சமூகத்தில் பேரானந்தம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய சமூகத்தில் நிலையான சந்தோஷம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய சமூகத்தில் ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் கர்த்தரை தேட பழக வேண்டும். அவருடைய சமூகத்தை தேடும் பொழுது நிச்சயம் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். நீங்கள் தேவ சமூகத்தில் பிள்ளைங்களாம் வேலைக்கு போனதுக்கு பிறகு, உங்கள் பிள்ளைங்களாம் இப்போ ஸ்கூலுக்கு போனதுக்கு பிறகு, படிக்க போன பிறகு, வீட்டில் நீங்கள் தனியாக இருக்கும்போது தாய்மார்கள், நீங்கள் தேவ சமூகத்தில் எவ்வளவு நேரம் காத்திருக்கிறீர்களோ, நீங்கள் காத்திருக்கிற காத்திருப்பு உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். தகப்பன்மார், உன் பிள்ளைகளுக்காக எத்தனை நாட்கள் உபவாசம் செய்து ஜெபிக்கிறீர்களோ உன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கர்த்தரை தேடுங்கள். உங்கள் இருதயம் மகிழும், உங்கள் வீடு மகிழும், நீங்கள் இருக்கிற இடம் சந்தோஷத்தினால் நிரம்பும் என்பதில் சந்தேகமே இல்லை. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருடைய கருத்தில் ஒப்புக்கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். மேன்மைப்படுத்தி, கனப்படுத்தி, உயர்த்தி வாழ வைப்பீராக. இந்த பிள்ளைகள் எதிர்பார்க்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தரை கைகூடி வர பண்ணுவீராக. விரும்பினதை கொடும் ஆண்டவரே. எல்லா தடைகளையும் நீக்கி போடும். அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. கிருபை சூழ்ந்திருக்கட்டும் ஆண்டவரே. உம்மை தேடுடைய இருதயம் மகிழ்வதாக. எல்லாருடைய இருதயத்திற்கு சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும். கிருபை சூழ்ந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.